ஏன் இந்த சைடு இந்த அங்கனக்குள்ளே உலகம் என்ன செய்வன கோளாரா? வந்ததுல இருந்து முத பாட்டுல இருந்து இதே கதை தான். ஐயா கைதட்டுங்கிற இந்த கடைசியில் ஒரு அப்பத்தா இருக்கு. ஆமா, அந்த அப்பத்தா கையை இவ்வளவு தூரத்துக்கு கை தட்டுற மாதிரி இவ்வளவு தூரத்துக்கு கொண்டு வந்துருச்சு. கடைசியில் என்ன நினைச்சோ தெரியல, புதக்கா டீனிக்கிற ஓட்டுருச்சு. ஆஹா, அதாவது நேரம் புழுக்க மாற நேரம். ஆமா, கை தட்ட முடியாது, ஒத்துக்கிறேன். ஆனா கை தட்டுறதுக்கு ஒரு நல்ல ஐடியா நான் சொல்றேன். நல்ல ஐடியா நான் கிடையாது, அமெரிக்கா. சூப்பர், நீ வா. மேல வரான்பா. டவுசர் கிழிஞ்சிருச்சு அவருக்கு. வா. சிஎஸ்கே தோல்வியா? ஆடிக்கிட்டு கை தட்டுறதுக்கு ஒரு நல்ல ஐடியா. நான் இல்ல, அமெரிக்க தமிழ் பல்கலைக்கழகத்தின் மூலம் சொல்லியிருக்காங்க. எல்லாரும் நல்லா கத்துக்கிறங்க. ஒண்ணு இல்ல, நாங்க மேடைக்கு மேடை சொல்லி வரோம். ஆமா, நீங்க எல்லாம் கூச்சப்படாதீங்க, சங்கப்படாதீங்க. நான் சொல்ற ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் பண்ணீங்கன்னா உங்களை அறியாம நீங்களே கை தட்டுவீங்க. உட்கார்ந்து இருக்க எல்லாரும் கூச்சப்படாம சங்கடப்படாம உங்களோட ஒத்த கையை மட்டும் அப்படி தூக்க மச்சான், மாமா, அக்கா, தங்கச்சி, ஐயோ தூக்குங்க. தூக்கிட்டு முன்னாடி இருக்கிறவங்க முதுகுல சட்டா. இல்ல, அவன் சொன்னா எங்களுக்கு முன்னாடி நீ தானே இருந்த. வாடா டேய், ரொம்ப நடிக்காத வா. பழமா விழுந்துருச்சு. யாரா இழுத்து வச்சது? அவன் தான். நீ இதுக்கு தான் வந்தியாடா முட்டா மண்ட சொட்ட குழந்தைரோட உன்னைய. வா வா வா, நல்லா அடிச்சு விட்டானா? உன்னைய தான் சொன்ன சொட்ட. வாடா பாப்பா, வாடா, மேல வந்து வரா. ஓட்ட டவுசர், ஓட்ட சின்ன ஓட்ட வச்சிருக்கேன். டவுசர்லையா? யாரும் அடிச்சு போடாதீங்க, சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன்.